நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு மேம் இருந்தாங்க. அவங்க ஒரு டாபிக்கு எக்ஸாம்பிளாக ஒரு சிச்சுவேஷன் சொன்னாங்க. எப்படின்னா, ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணு கருப்பா அசிங்கமாக இருப்பா. வெயிட், கருப்பா அசிங்கமாக இருப்பாளா? கருப்பா அசிங்கமாவா? எவ்வளோ சர்வீஸ் இருக்கும் அவங்களுக்கு, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு டீச்சர், ஆல்சோ பொண்ணு herself. And that's when I knew she failed as a teacher. கருப்பு அசிங்கம்னா அப்போ அழகுனா என்ன? This video is not about her, not about just skin color, but about the society's ugly stereotypes about beauty. உங்களுக்கு டிஸ்னி பிரின்சஸ் தெரிஞ்சிருக்கும். இவங்க தான் அது. ஆடுவாங்க, பாடுவாங்க, ஏதாவது பிரச்சனையில் போய் மாட்டிப்பாங்க. இந்த மாதிரி டிஸ்னி பிரின்சஸ் மூவிஸில் எது அழகுன்னு போர்ட்ரே பண்ணுறாங்க? பர்ஃபெக்டான ஸ்கின், பர்ஃபெக்டான ஹேர் லைக் லாங் அண்ட் பிளாண்ட், சின்ன நோஸ், நல்ல வாய்ஸ் அண்ட் மெயினாக இம்பாசிபிளி தின் வேஸ்ட். இதை தான் அன்அட்டைனபிள் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சாத்தியமே இல்லாத அழகு தரநிலை. ஒரு உண்மையான மனுஷியால் இப்படி இருக்க முடியாது. மேபி 2-3 விழா எலும்பு வெட்டி எடுத்தா வேணா இப்படி ஆகலாம். ஒரு செட் ஆஃப் டிஸ்னி பிரின்சஸ் மூவிஸ் பார்க்குற கிண்டர் கார்டன் குழந்தைங்களை வச்சு ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் அந்த குழந்தைங்களுக்கு பாடி டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறது தெரிஞ்சுது. அதாவது அவங்களே ஃபேட்டாக இருக்க தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை அழகுனா தான் இப்படி இருந்துச்சே. இவ்வளோ ஏன், கொஞ்சம் அவங்கள சுற்றி பாருங்களேன். இன்னும் எவ்வளோ இந்திய தாய்மார்கள் தங்களுக்கு வரப்போகும் மருமகள்களை வெள்ளையாக இருக்கணும், கலையாக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும், நிறைய முடி இருக்கணும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஸ்கூலில் காலேஜில் பசங்களாம் சேர்ந்து இல்லை பொண்ணுங்களாம் சேர்ந்து ஒரு கேங்காக உட்காந்து வரவங்க போகிறவங்களாம் கலாய்ச்சிட்டு அந்த மாதிரி இருப்பாங்கள்ல. அதில் அவங்க இவ அழகாக இருக்கா அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்கிறதுக்கு ஜட்ஜிங் க்ரைட்டீரியாவாக என்ன இருக்கும்? வெள்ளையாக இருக்கதும் ஒல்லியாக இருக்கதும் பேசிக்காக. இதையும் விடுங்க, நீங்கள் அழகுக்கு என்ன க்ரைட்டீரியா வச்சுருக்கீங்க? ஐ மீன், நீங்கள் கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது எதை மாற்றினா அழகாக இருந்திருக்குமேன்னு நினைப்பீங்க? லைக், இந்த கலர் இங்கே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஆர் இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இன்னும் ஹைட்டாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அந்த மாதிரி. அதுதான் நீங்கள் உங்களுக்கே உருவாக்கி வச்சுருக்க பியூட்டி ஸ்டாண்டர்ட். இதை வச்சு தான் நீங்கள் மற்றவங்களையும் ரேங்க் பண்ணுவீங்க. அண்ட் இதை உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது இவங்க எல்லாரும் தான். உங்களுக்கு இந்த டால் டெஸ்ட் பற்றி தெரியுமா? அதாவது கொஞ்சம் கிட்ஸ்கிட்ட இந்த மாதிரி அண்ட் இந்த மாதிரி டாலை காமிச்சு எது அழகானது எது அசிங்கமானது அப்படின்னு கேட்காம எது நல்ல பொம்மை எது கெட்ட பொம்மைன்னு கேட்டாங்க. Guess what they said? Which doll is the nice doll? And which doll is the bad doll? And why is that doll pretty? Because she's white. இந்த பிஞ்சு மனசில் நஞ்ச விதைச்சது யாரு? சொசைட்டியவே எல்லாத்துக்கும் ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஹூ மேக்ஸ் த சொசைட்டி? நம்ம தான். சொசைட்டியை மாற்றணும்னா அதில் இருக்க பீப்புளை மாற்றணும். பீப்புளை மாற்றணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம சரௌண்டிங்கை மாற்றணும். சரௌண்டிங்கை மாற்றணும்னா நம்மளை நம்ம மாற்றணும். இன்னும் நீ என்ன தான் சொன்னாலும் பியூட்டி ஆல்வேஸ் மேட்டர்ஸ் இன் திஸ் சொசைட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா வெல் மேபி. பட் திரும்பியும் சொல்கிறேன், த சேஞ்ச் பிகின்ஸ் வித்தின் அஸ். நீங்கள் மாறினா தான் உங்கள் சரௌண்டிங் மாறும். உங்கள் சரௌண்டிங் மாறினா தான் பீப்புள் மாறுவாங்க. பீப்புள் மாறினா தான் சொசைட்டி மாறும். நம்ம டிஸ்னி பிரின்சஸை மாற்ற முடியாது. அறிவே இல்லாமல் அடுத்தவங்களை கலாய்க்கிற புள்ளி கேங்கை மாற்ற முடியாது. இந்தியன் சீரியல்ஸ் உருவாக்குற ஸ்டீரியோ டைப்ஸை மாற்ற முடியாது. ஆனால் நீங்களும் நானும் நம்ம அடுத்தவங்களை பார்க்குற கண்ணோட்டத்தை மாற்றலாம். அப்படி மாற்றினா we can change anything. நீங்கள் அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுற க்ரைட்டீரியாவை மாற்றுங்க. அடிக்கிற ஜோக்ஸை மாற்றுங்க. கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்டை மாற்றுங்க. இப்படி பண்ணி மற்றவங்கள நீங்கள் அழகாக ஃபீல் பண்ண வைங்க. நீங்கள் மற்றவங்கள அழகாக ஃபீல் பண்ண வச்சிங்கன்னா உங்கள் அளவுக்கு அழகாக யாரால் இருக்க முடியும்? மற்றவங்களுக்கு காமிங்க. உன்னை யார் என்ன சொன்னாலும், எவ்வளோ அக்லியாக ஃபீல் பண்ண வச்சாலும், நீ எவ்வளோ இன்செக்யூராக இருந்தாலும் உன்னை அட்மையர் பண்ணுறவங்க நிச்சயமாக இருப்பாங்க. அதில் நானும் ஒருத்தர்னு காமிங்க. அப்புறம் என்ன, இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் அம்மா கிட்டே போங்க அண்ட் அம்மா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க சொல்லுங்கள். அப்புறம் மோஸ்ட் ஆஃப் அஸ் இஸ் கோனா பி எ பேரண்ட் சம்டே. அப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்கன்னு கவனமாக இருங்க. அண்ட் டிஸ்னி பிரின்சஸ் மூவிஸு அந்த மாதிரி மூவிஸ் எதுவும் காமிக்காதீங்க ப்ளீஸ். அதுக்கு பதிலாக அனிமல் மூவிஸ், anime மூவிஸ், புரியுதுல? திங்க் ஆஃப் இட்.